இன்னைக்கு எங்க அம்மா வந்து எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு சொல்லி தர போறாங்க. அதுக்கு குரண்ணா தான் ஹெல்ப்பர். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. என்ன பண்ணுவ? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். இந்தா எவ்வளோ ஊற்றணும்? ஊற்று, நான் போதுன்னும் போது சொல்கிறேன். இன்னும் ஊற்று, இன்னும் போதும். திருப்பி அதே இடத்துல வச்சிரு. கொஞ்சம் நெய் ஊற்று. கொஞ்சம் நெய் ஊற்று, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றலாம். இன்னும் ஊற்று, இன்னும். ஓகே, போதும். என்ன தெரிச்சிரும்ன்றதுக்காக குரண்ணா எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. சிக்கன் போட்டுட்டு அதை எடுத்து அப்படி பரட்டி விடு. கையில் பிடிச்சிக்கணும், குக்கரோட கைப்பிடியை கையில் பிடிச்சிக்கணும். ஓகே. ஸ்டீஃபன் போய் இப்போ ஆனியன் எடுத்து போடு ஸ்டீஃபன். பீன்ஸ் வந்து பரவாயில்ல, பீன்ஸ்லாம் விழுந்தா பரவாயில்ல. ஓகே, இப்போ என்ன போட்டிருக்கோம்? சிக்கனும் ஆனியனும் போட்டிருக்கோம். பக்கத்தில் போ. இப்போ கொஞ்சம் நேரம் சால்ட் போட்டுட்டு பரட்டி விடணும். ஓகேவா? சால்ட் போடு. போடுமா? இன்னும் நிறைய போடணும். ஓகே. போடணுமா? போதும். ஓகே, வச்சிரு. சால்ட் அந்த பக்கம் வச்சிரு. இப்போ எதுக்காக நம்ம சால்ட்டை போடுறோம் இப்போவே அப்படின்னா, ஸ்டீஃபன் நீ போய் கிண்டு. எதுக்காகன்னா, ஒரு பக்கம் சிக்கனில் ஏறணும், இன்னொன்று சால்ட் போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஓகேயா? இப்போ அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் போடணும். ஒரு 5 மினிட்ஸ். இப்போது ஆனியனும் சிக்கனும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் போடணும், ஏன்னா அதுவும் வந்து ஃப்ரை ஆகணும். சரியா? ஓகே. நீ எதுக்காக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய கற்றுக்கிற ஸ்டீஃபன்? சாப்பிட்றதுதான். யாருக்கு செஞ்சு கொடுப்ப அப்புறமா? சொல்லு. செய்ய கற்றுக்கிட்டு எல்லாருக்கும்னா அப்புறமா உன்னோட ஒய்ஃபுக்கு செய்து கொடுப்பியா? இப்போது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த காரம் அதில் மிக்ஸ் ஆகணும். சரியா? ஸோ பச்சை மிளகாயை போடுறோம். பச்சை மிளகாயை போட்டுட்டு அப்புறம் கண்ணில் வாயில் எதுலையாவது கை வச்சுச்சுன்னா ரொம்ப எரியும். ஸோ போட்டுட்டு கை கழுவிக்கோ. ஓகே, இப்போ பச்சை மிளகா போட்டு அதோடு சேர்ந்து கொஞ்ச நேரம். இப்போ என்ன இருக்குது அதில் சொல்லு? கேரட்டு, இதெல்லாம் மீதி இருக்கிறது. இங்கே இதுக்குள்ள பேனில் என்னென்ன போட்டிருக்கோம்? வெங்காயம், இன்னும் வந்து மிளகா, அவ்வளோதான். பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்கோம்ல, அப்புறம் எண்ணெய், இது நெய். ஓகே. இப்போ இதெல்லாம் நல்லா சால்ட் போட்டோமே, அதை மறந்துட்டேன். ஆமாம். ஓகே. இதுக்கிடையில் குரண்ணா வந்து ரைஸை வந்து வடித்து வச்சுருக்குறாங்க. இப்போ அடுத்தது கேரட் பீன்ஸை போட போகிறேன்.
பன்னீர் கொஞ்சம் போனால் பரவாயில்ல, கேரட் பீன்ஸை போடு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக சாப்பிட மாட்டீங்கன்னு தான் எல்லாத்தையும் போட்டு பண்ணுறோம். ஓகே, மம்மி வீட்டில் கொஞ்சம் கரம் மசாலா அரைச்சி வச்சிருக்கிறாங்க. இப்போ அது கொஞ்சம் போடுவோம். நிறையாவே போடு. சிக்கன் போட்டிருக்கோம்ல, கரெக்டாக இருக்கா? இன்னும் கொஞ்சம். ஓகே, போதும். ஸ்டீஃபன் இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்க போகிறான். சிக்கன் வெந்துருச்சுன்னா நம்ம பன்னீரை போட்டுடலாம். வெந்துருச்சா சிக்கன்? ரப்பர் மாதிரி இருக்கு நடுவில். இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. அடுத்தது ஸ்டீஃபன் நீ பன்னீர் போடலாம். தள்ளு அப்படியே. வேகமா. இவ்வளோ ஸ்லோவாக பண்ணால் அடி பிடிச்சிடாதா? அடி அடி எப்படி பிடிக்கும்? அடி வந்து தீஞ்சு போயிடும், அதான் அடி பிடிக்கிறது. ஓகே, இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதங்கும். சரி, இப்போ இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நீ ஆற வச்சிருக்க ரைஸ் எடுத்துட்டு வா. எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோ. கிண்டவா? லேசா கையில் பிடிச்சிக்கணும், இதை பிடிச்சிக்கணும் பேலன்ஸ்க்கு. ஓகே, கொதிக்கணும். ஸோ இப்போ மீதி இருக்க இந்த கொத்தமல்லி வெங்காயத்தால் எல்லாத்தையும் போட்டுடலாம். குரு போட்டுடு, எடுத்து விடு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் எடுத்து போடணும். ஓகேவா? ரைஸை எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும். ரொம்ப கிளறினா உடஞ்சிரும். ஓகே, நம்ம ஏற்கனவே ரைஸில் கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். இப்போ வெஜிடபிள்ஸ்க்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம்ல சிக்கனுக்கெல்லாம், அது கரெக்டாக இருக்கும். காரம் வேணும்னா பெப்பர் மட்டும் போட்டுக்கணும். போட்டாச்சு. லேசாக பெரட்டி விடணும். ஓகேயா? இந்த மாதிரி பெரட்ட தெரியுமா? ஐயோ, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது. எப்போ கற்றுக்குவ? இப்போயே கற்றுக்குறேன். கொடுங்கண்ணா. நீங்கள் யாரும் பண்ண வேணாம், நானே பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகேயா? இப்போது இதுக்கு நம்ம சாஸு அது மாதிரி ஏதாவது ஒன்று செய்து சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் இருக்குது, பன்னீர் இருக்குது, சிக்கன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, ஹெல்த்தி டின்னர் இஸ் ரெடி. Okay, bye. Thank you.